இன்னைக்கு காலையில் நம்ம அரசு சார்பில் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம். அதை யாருமே கேட்கல. அவங்களா போட்டதுக்கு அதுக்கு நாங்கள் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. அவங்களுக்கு போட்டதுக்கு அதுக்கு நாங்கன்னா எங்களுக்கு கொடுங்கண்ணா நாங்கள் கேட்டோம். எங்களுக்கு கொடுங்கன்னு நாங்கள் கேட்கல. நீ மாதம் 1000 ரூபாய் போட்டதையும் நாங்கள் எங்களுக்கு போடுங்கன்னு கேட்கல. அவங்களாவே ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தரம் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் பிரி பஸ் விட்றேன் அப்படின்ட்டு அவங்களா விட்றது தான். எங்களுக்கு அது நாங்கள் யாரும் மக்கள் கேட்கல. இந்த 5000 நாங்கள் யாரையும் போய் கேட்கலையே. அவங்களா போட்டாங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த 5000 வச்சு நாங்கள் காலம் ஃபுல்லாக சாப்பிட முடியுமா? நீ 5 வருஷம் ஆட்சியில் இருப்ப. இந்த 5 வருஷத்துக்கு நாங்கள் இந்த 5000 ரூபாய் வச்சு நாங்கள் சாப்பிட முடியுமா? தேவையில்லாத அவங்களே போடுறாங்க. அவங்கள நீ ஜெயிப்பினா நான் ஜெயிப்பினான்னுவாங்க. அதெல்லாம் கடவுள் சித்தம் தான். யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ யார் யாரு போய் விழுதோ அதெல்லாம் ஒரு சில நாட்களுக்கு முன்பு 5000 ரூபாய் போடுவதாக சொன்னார். அதே போல் போட்டு விட்டார் அரசாங்கத்திலிருந்து. இந்த பணம் ஒவ்வொரு பெண்களுக்கும் சந்தோஷம் அளிக்கிறது. 100க்கு 100%, 1000% சந்தோஷம் அளிக்கிறது. ஒரு சில பெண்களை தவிர, அது வேறு கட்சியாக இருக்கலாம், எந்த கட்சியாக இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 2 பேர் பேசுகிறாங்கல்ல, அந்த 2 பேத்துக்கு தான் இந்த பதிவு. உங்களுக்கு காசு வேணான்னு சொன்னான்னா நீங்கள் இந்த பணத்தை நீங்கள் அரசாங்கத்திலே நீங்கள் ஒப்படைங்க. மறுபடியும் திருப்பி அனுப்புங்க. ஒரு ரெக்கார்டு மூலமாக அனுப்புங்க. அரசாங்கத்திலேருந்து எந்த ஒரு சலுகையும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க கொடுத்த பணத்தெல்லாம் மாதம் வாங்கி அனுபவித்து சாப்பிட்டு முடிச்சு விட்டு அந்த பஸ்ஸுலேயும் ஏறி பயணிச்சிங்க, போனீங்க வந்தீங்க. இப்போ ஏன் கொடுத்தீங்க போனீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வேணான்னா எங்களுக்கு வேணாம் எழுதி கொடுங்க. உங்களுக்கு திராணி இருக்கா உங்களுக்கு சொல்லுவதுக்கு? நீங்கள் பேசுகிறீங்க ஏம்மா? எல்லாம் நியாயமா உங்களுக்கு? வாங்கி திண்டுவிட்டு மாதம் இப்போ கேட்குறீங்களே ஏன்னு சொல்லிட்டு உங்களோட உரிமை. ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் யார்ட்டாலும் போட்டு போங்க. அவர் கேட்டாரா எங்கள்கிட்ட என்கிட்ட போடுன்னு சொல்லிட்டு? இல்லை, நீங்கள் யாருக்கா போடுங்க, எந்த கட்சிக்காக போடு. நீ இனிமேல் இந்த மாதிரி சொல்கிறதுனாலன்னா நீ சொல்லு, இனிமேல் எனக்கு அமௌண்ட்டும் வேணாம் அரசாங்கத்திலேருந்து. கொடுக்கல லெவலன்னு அடிச்சுக்கிற. கொடுத்து விட்டா ஏன் கொடுத்தா போனால் வந்தேன்னு மோடி ஐயா சொன்னார். 15 லட்சம் கொடுக்குறேன்ட்டு கொடுத்தாரா? அதை போய் கேட்குறது துப்பு இல்லை உங்களுக்கு? சொல்கிறவங்க செய்கிறாங்க, சொல்லிவிட்டு செய்யாத இருக்கவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்கள போய் கேளுங்க. வாங்கி திண்டுபிட்டு எல்லாம் அனுபவிச்சுட்டு இப்போ ஏன் கொடுத்தாரு, ஏன் பஸ் விட்டாரு, எதுக்கு விட்டாரு இந்த கேள்வி கேட்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா? ஏன்னா உங்களுக்கு திராணி இருக்கா? உங்களுக்கு வேணாம் சொல்கிறதுக்கு? அரசாங்கத்திலேருந்து எந்த ஒரு சலுகையும் எனக்கு வேணான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு முடியுமா? உங்களால்